ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸிங் அண்ட் கிளாத் ஃபிக்ஸிங் எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன் திஸ் வீடியோ எக்ஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஆரி ஸ்டாண்ட், கிளாத் அண்ட் ஃப்ரேம். ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஷேக் ஆகக்கூடாது. இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஸ்டாண்ட் லூஸாக இருந்துச்சுன்னா ஒர்க் நீட்டாக வராது. ஸோ நம்ம ஒர்க் நல்லா இருக்கணும்னா நம்ம ஸ்டாண்டை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை நம்மளோட ஸ்டாண்ட் ஸ்கொயர் ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு கிளிப்பு தான் தேவைப்படும். கிளிப்பை வச்சு கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாலுமே அதுக்கு போதும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதோட பையிங் லிங்க்கை கீழே நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். தென் இப்போது நம்ம கிளாத்தை எடுத்து ஃப்ரேம் மேலே ப்ளேஸ் பண்ணணும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு கிளாத் வாங்கியும் காசு செலவு பண்ண தேவையில்லை. இதில் வீட்டில் இருக்க ரேஷன் கிளாத் மாதிரியான கிளாத் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு போதும். அப்புறம் கிளாத் டைட்டாக இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் ஈக்குவலாக எல்லா சைடும் ஈவனாக கிளாத்தை புல் பண்ணணும். எந்த இடத்துலையும் ஒரு ரிங்கிள்ஸ் கூட இருக்கக்கூடாது. தென் இந்த ஃப்ரேம்லேயே க்ரீன் கலரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம இந்த ஃப்ரேமை டைட் பண்ணிக்கலாம், லூஸாகவும் மாற்றிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத் ரொம்ப டைட்டாக இருக்கணும். ட்ரம் மாதிரி தட்டனா பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். லூஸாக இருந்துச்சுன்னா ஸ்டிச் ஒழுங்காக வராது, எந்த ஒரு ஸ்டிச் பண்ணாலும் கரெக்டாகவும் இருக்காது. ஃபைனலாக செக் பண்ணுங்கள், கிளாத் டைட்டாக இருக்கான்னு பாருங்கள், ரிங்கிள்ஸ் இல்லையான்னு பாருங்கள். தென் ஸ்டாண்ட் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கோட ரெடி ஆகிட்டீங்க. தென் எட்ஜஸ் எல்லாம் எக்ஸஸாக கிளாத் இருக்கும், அதை அப்படியே விட்டு பார்த்து ஆரி ஒர்க் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. ஸோ நம்ம அதை டைப் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆரி ஒர்க் போடக்குள்ள எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக் ஆரி ஸ்டிச் பற்றி பார்க்கலாம்.